அது என்ன தெரியல, மதுரையில் வந்து 3வது வாட்டி பிரியாணி பண்ணுறேன். இங்கே மதுரை பிரியாணி அடிச்சுக்க முடியாது சொல்கிறாங்கன்னா அது உண்மைதான். வெரி குட் பிரியாணி. வணக்கம், நான் தான் முடிச்சு அப்படின்னா வெல்கம் பேக் டு அப்படின்னா சீசன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம எந்த ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கோம். மதுரை சாப்பாடில் இன்னைக்கு நம்ம பிடிச்ச மாதிரி என்ன பண்ண போறோம்னா மஷ்ரூம் பிரியாணி. மதுரையில் எப்படி பன் பரோட்டா, சிக்கன் தண்டா இது எல்லாமே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இங்கே பிரியாணி அப்படின்னாவே ரொம்ப ஃபேமஸான விஷயம் தான். இன்றைக்கி நம்ம கல்யாண வீடுகளில் பண்ணுற காளான் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்த்துருக்கோம். இந்த மஷ்ரூம் வச்சு நிறைய பேர் வீட்டில் வந்து நிறைய இதுவும் பண்ணியிருப்பீங்க, அதுவும் மஷ்ரூம் வச்சு பிரியாணி பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம மதுரை ஸ்டைலில் பண்ணுற இந்த மஷ்ரூம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். மதுரை அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நம்ம வந்துட்டு ஜீரக சம்பா பிரியாணி தான் இங்கே பண்ணுவோம். இப்போ கல்யாண வீட்டுகளில் பண்ணுற காளான் பிரியாணி அப்படிங்கிறது நம்ம நான் வெஜிடேரியன் ஸ்டைலில் பண்ணுவோம். மட்டன் பிரியாணியோ சிக்கன் பிரியாணியோ அந்த நான் வெஜிடேரியன் பிரியாணி சாப்பிட்றப்போ எந்த ஃபீல் கிடைக்குமோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு ஒரு மசாலா அரைக்கிறாங்க. இதில் வெறும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இதில் பட்டையோட ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும். அதே டைமில் இந்த ரெசிபியில் வந்து சிக்கன் மசாலா யூஸ் பண்ணுறாங்க. அந்த சிக்கன் மசாலா என்ன? இது வந்துட்டு சிக்கன் மசாலா. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ரேஷியோ வேறு. அதுக்கப்புறம் இது கூடயே கல்பாசி, கசகசா, சீரகம், சோம்பு, மல்லி இதெல்லாமே ஆட் போட்டிருப்பாங்க. ஆமாம். அந்த வெங்காயம் வதங்குற பக்கம் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த கலர் தான் நமக்கு பிரியாணியில் வரும். ஆமாம். இப்போ வெங்காயத்தை வந்துட்டு சரியாக வதக்காமல் விட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். வெள்ளையாக மாறும், லைட் கலராக மாறும். அந்த மாதிரி. அதே டைமில் புதினா போட்ட பிறகு அந்த புதினா எப்படி போட்டு குக் பண்ணுறாங்க. அதே டைமில் இந்த இடத்துல வந்து அந்த சீரக சம்பா ரைஸ் ஊற வைக்கிற பக்கம் முக்கியம், தண்ணியோட அளவு முக்கியம். யாராவது நல்ல நான்வெஜ் சாப்பிட்ற பிரியாணி சாப்பிட்ற டைமில் இந்த மாதிரி மஷ்ரூம் பிரியாணி கொடுத்துட்டாங்கன்னா வருத்தப்படாதீங்க. டேஸ்ட் வந்து அதோட சூப்பராக பட்டை கலக்கும். இது நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலுமே உங்களுக்கு திகட்டாது. நெய்யோட அளவு, எண்ணெயோட அளவு எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கோம். இந்த ரெசிபி நம்ம சொல்லி தர மாதிரினா நம்ம விஜய், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். விஜய் வந்து வயசு சின்னவராக இருந்தாலும் ஆனால் இன்னைக்கு ஆக்டிவாக அவங்க அப்பா கூட சேர்ந்து இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது. நாங்கள் மதுரையில் ஒரு 13 வருஷமாக கேட்டரிங் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் ஒரு 6 வருஷமாக பண்ணுறேன். 6 வருஷமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டது தான் இந்த எல்லாமே. வணக்கம் விஜய். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ கல்யாண வீட்டுகளில் பண்ணுற காளான் பிரியாணி அப்படிங்கிறது நம்ம நான் வெஜிடேரியன் ஸ்டைலில் பண்ணுவோம். மட்டன் பிரியாணியோ சிக்கன் பிரியாணியோ அந்த நான் வெஜிடேரியன் பிரியாணி சாப்பிட்றப்போ எந்த ஃபீல் கிடைக்குமோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த மாதிரி மசாலாலாம் ஆட் பண்ணுவோம். ஸோ இதில் போடும்போது வந்து எப்படி நம்ம டேரெக்டாக போகிறதா இல்லை எப்படி நம்ம இதுக்கு வேற என்ன பொடி இருக்கா அப்படி? ஆமாம் சார். இப்போ இதில் வந்துட்டு நம்ம 2 விதமான மசாலா ஆட் பண்ணுறோம். இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த 3 மசாலாவையும் நம்ம அரைச்சி பவுடர் ஆக்கி வச்சுக்கிறோம். அதை நம்ம பிரியாணி ஆட் பண்ண போகிறோம். 2வது ஒரு மசாலா வந்துட்டு நம்ம சிக்கன் மசாலா, அதை நம்மளே அரைச்சது தான். அதாவது இது? ஆமாம் ஆமாம். சரி, இதை நான் எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். சரி, ஓகே. எத்தனை கிலோ பிரியாணி நம்ம பண்ணுறோம் இன்னைக்கு? இப்போ இன்னைக்கு நம்ம 3 கிலோ பிரியாணி பண்ணுறோம். எத்தனை பேர் சாப்பிடலாம்? 3 கிலோ அப்படிங்கிறப்ப ஒரு 20 பேர் சாப்பிடலாம். 20 பேர் சாப்பிடலாம். அப்போ தேவையான பொருள் சொல்லுங்க. ஓகே சார். மஷ்ரூம் பிரியாணி மதுரை ஸ்டைலில் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சீரக சம்பா அரிசி 3 கிலோ, மஷ்ரூம் 1.5 கிலோ, பெரிய வெங்காயம் நைஸாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம், அது 900 கிராம் எடுத்திருக்கோம். சின்ன வெங்காயம் பொடுசாக 150 கிராம் இடித்து வச்சுருக்கோம். பச்சை மிளகாய் 20 நம்பர், பூண்டு பேஸ்ட் 100 கிராம், இஞ்சி பேஸ்ட் 100 கிராம், தக்காளி ஒரு 200 கிராம், தயிர் ஒரு 50 ml, புதினா 2 கை, மல்லி 2 கை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் போடுறோம், சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் போடுறோம், மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போடுறோம், உப்பு தேவையான அளவு, முந்திரி பருப்பு ஒரு 50 கிராம், கார்டியா கடலெண்ணெய் 900 ml, நெய் 200 ml. ஸோ இது எல்லாமே எப்பவும் பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற அந்த பொருள் தான் யூஸ் பண்ணுறோம். ஆமாம். அந்த வெங்காயம் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இந்த பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் அதிகமாக சின்ன வெங்காயம் இடிச்சு வச்சிருக்கீங்க. என்ன காரணம் இது? பேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த வெங்காயம் வதக்குறப்ப ஃபுல்லாக தண்ணி ஆயிரும். டைம் ஆகும் ரொம்ப தண்ணி ஆயிரும். இப்போ இடிச்சு வச்சோன்னா பிரியாணி ஜூஸியாக இருக்கும். இதோட ஃப்ளேவருமே ரொம்ப இனிப்பாக இல்லாமல் பிரியாணி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இப்படி போடுவீங்க. ஆமாம். ஃபைன். அப்போ பண்ண ஆரம்பிச்சலாம். இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? இப்போ நம்ம ஆயில் ஊற்றுறோம். ஃபர்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சுட்டு ஆயில் ஊற்றி. சரி, ஓகே. அடுப்பு வச்சுருங்க. நம்ம கிட்ட இருக்க கார்டியா கடலெண்ணெய் எவ்வளோ? 900 ml. 1 லிட்டர் கிட்ட. ஆமாம் ஆமாம். 1 கிலோவுக்கு 300 ml. இப்போ பிரியாணிக்கு ஏன் கடலெண்ணெய் ஊற்றுறோம் அப்படின்னா பிரியாணிக்கு 2 ஆயில் தான், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் 2 தான். அதுக்கு அடுத்தது தான் நம்ம ரீஃபைண்ட் ஆயிலாம் யூஸ் பண்ணுவோம். கடலெண்ணெய் ஊற்றுறப்போ நம்ம ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஸோ அந்த மசாலாவுக்கும் அந்த ஃப்ளேவருக்கும் நல்லா ரிச்னஸ் கொடுக்கும். நம்ம சாப்பிட்றப்போ அடுத்தடுத்து இன்னொரு தடவை சாப்பிடணுங்கிற டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால தான் இது நீங்கள் சிம்பிளாக வந்துட்டு வீட்டில் பண்ணுறப்போ உங்களுக்கு பிரியாணி பண்ணவே தெரியலனாலும் கரெக்டாக கடலெண்ணையும் நெய்யும் மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக வரும், வாசம் வரும். ஆமாம் சார். சரி. இப்போ பிரியாணி எல்லாம் நம்ம தாளிப்புக்கு போடுறோம். சரி, ஓகே. இப்போ லைட்டாக இந்த அளவுக்கு போட்டால் சரி, ஓகே. இப்போ இதெல்லாமே நம்ம அரைக்கி கொடுத்து தான் மசாலா வாங்கி போட போகிறோம். சரி, ஓகே. லைட்டாக இந்த மாதிரி 2 பிச்சு போடுறோம். சரி, ஓகே. இதுக்கப்புறம் வெங்காயமா? ஆமாம் சார். இந்தாங்க. 1 கிலோவுக்கு 300 கிராம். ஓகே. ஸோ அது ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. எப்போ போல பிரியாணி கட் பண்ணுற மாதிரியே கட்டி போடுறோம். ஆமாம். சரி, ஓகே. இப்போ இது கூட பச்சை மிளகாலாம் போட்டுறோமா எப்படி?
வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸ் ஓகே போடுறோம். சைடில் இது அப்படியே அரைச்சலாமா அது? அரைச்சிடலாம் சார், அரைச்சிடலாம். இது வறுத்து அரைக்கிறோமா இல்லை அப்படியே? இல்லை, ஆல்ரெடி இது காஞ்சது தான், அதனால அரைக்க தேவையில்லை. ஸோ சவுண்ட் உங்களுக்கு நல்லா வரும். இது அரைக்கிற பக்கம் நல்லா நைஸாக இருக்கும். ஓகே. காரத்துக்கு பச்சை மிளகா போறோம் நம்ம இப்போ? இப்போ போட வேணாம் சார். என்ன காரணம்? இப்போ போட்டோம் அப்படின்னா பச்சை மிளகா நல்லா மசிஞ்சிரும். ஓகே. ஆமா, ஓவர் காரம் ஆயிரும். இன்னொரு விஷயம், இது மாதிரி வதக்கிட்டு முழு மிளகா அந்த அந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்களேன், அது ஒரு தனி டேஸ்ட். அது நல்லா காரமா சாப்பிட்றவங்களுக்கு பிடிக்கும் சொல்லிடுறேன். சரி, ஓகே. வெங்காயம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே. இப்போ வெங்காயம் கரெக்டா கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷா பொன்னிறமா வந்துருச்சு. இதா பக்கம். ஆமா, ஆமா. சரி, ஓகே. இதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்க. சின்ன வெங்காயம். ஸோ இந்த சின்ன வெங்காயம் வந்து நீங்க இடிச்சு வச்சிருக்க பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த குறை பக்கம். ஆமா. அதான் அரைக்கலானா? அரைக்கல, இடிச்சு வைக்கணும். நீங்க மிக்ஸிலே அரைச்சிங்கனாலுமே பல்ஸ்ல போட்டு ஓகே இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆமா. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல? ஆமா சார். சமையல்ல ரொம்ப பேஸ்ட் மாதிரி போட்டீங்கன்னா அது செட் ஆகாது. ஓகே. இதுல இருக்கிற அந்த மாய்ஸ்சர் போனதுக்கு அப்புறம் நம்ம பச்சை மிளகாய், புதினா, பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் போடுறோம். அதாவது அந்த சின்ன வெங்காயத்தோட ஈரத்தன்மை போனேன். ஆமா. சரி, ஓகே. இப்போ பிரியாணி பொறுத்த வரைக்கும் ஈரத்தன்மை வந்துட்டு நம்ம மேக்ஸிமம் எடுத்துடணும். அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம காலையில 10 மணிக்கு பிரியாணி செய்யறோம்னா நைட்டு 10 மணி அதுக்கு மேலேயே கூட வச்சு சாப்பிடலாம், அடுத்த நாள் கூட வச்சு சாப்பிடலாம். ஏன்னா அந்த ஈரத்தன்மையும் போக ஆரம்பிக்குது. ஆமா. நீங்க லாஸ்ட் டைம் அந்த அந்த பருத்தி பால் சாதம் பண்ணி பாருங்க, ரியலி ஃபேண்டாஸ்டிக்கான ரெசிபி. தேங்க்யூ. முடிஞ்சா அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பர் ரெசிபி. தேங்க்யூ. ஏன்னா அந்த மாதிரி ரெசிபிகள்லாம் நான் இது வரைக்கும் நான் 20 வருஷமா ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் வேலை செஞ்சிருக்கேன். அந்த ரெசிபியில் நான் பண்ணதே இல்லை. பார்த்தவங்க நிறைய பேர் வந்துட்டு கால் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணாங்க. சில பேர் அது எப்படி பண்றது அவங்க டவுட்ஸ் எல்லாமே கேட்டாங்க. ஸோ அது உங்க மூலியமா அது ரீச் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஸோ இப்போ வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு. ஆமா, சின்ன வெங்காயமே வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் பச்சை மிளகாவா? ஆமா. நல்ல குட்டி மிளகா இல்ல? ஆமா. சரி, காரம் இருக்கும். காரம் நல்லாவே இருக்கும். இது கொத்தமல்லி புதினா வேணும். புதினா மட்டும் போட்டு, கொத்தமல்லி வேணாம். அப்படியா? ஆமா. சரி. நல்லா 2 கை அளவுக்கு அந்த புதினா மட்டும் தான் போடுவோம் இப்போ புதினா மட்டும் தான் போடுறோம். ஏன் அப்படி? ஏன் அப்படின்னா புதினாக்கு வந்துட்டு ஒரு அந்த காட்டம் இருக்கும், வாசம் இருக்கும். அந்த வாசம் வந்துட்டு ஓவரா வரக்கூடாதுன்னு நம்ம இந்த டைமே போட்டுறணும். ஓகே. ஆமா, இந்த டைம் போட்டோம் அப்படின்னா அந்த அந்த ரா ஸ்மெல் வராம இந்த ஃப்ளேவர் மேட்ச் ஆகும். சரி. இப்போ நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு, அதாவது அரைச்சி வச்சிருக்க பூண்டு. ஆமா. பூண்டு எவ்வளவு போடுறோம்? இஞ்சி எவ்வளவு போடுறோம்? ஒரு கிலோவுக்கு நம்ம 50 கிராம். ஓகே. 150 கிராம் பூண்டு. 150 பூண்டு. அப்ப இஞ்சி 150 கிராம். முதல் பூண்டு போட்டுக்கிறோம். பூண்டு போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. அந்த ரெண்டுமே ஒரே சேம் ரேஷியோ தான். இதே நம்ம நான்வெஜ் பிரியாணி, மட்டன் பிரியாணி அப்படின்னா ஒரு கிலோவுக்கு நம்ம 100 கிராம் சேர்ப்போம். ஓ, அப்படி ஒரு இது சொல்லவே இல்லையே. ஆமா சார். எப்படி நான்வெஜ் எப்படி சொல்றீங்க? இப்போ மட்டன் பிரியாணி அப்படின்னா ஒரு கிலோவுக்கு 100 கிராம் சேர்ப்போம். 100 இஞ்சி பூண்டு. இதே வெஜிடேரியன் அப்படின்னா 50 கிராம் போதும். 50 கிராம். என்ன காரணம், ஏன் அப்படி பிரிச்சு போடுறோம்? இப்போ மட்டன் அப்படின்னா அதுல உங்களுக்கு மசாலா, அந்த காரம், அந்த இதெல்லாம் எடுத்துக்கும். ஸோ அதனால அதுல எக்ஸ்ட்ராவா போடணும். வெரி குட். நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கா பாருங்க. இதான் அந்த சைவ சாப்பாடு பண்ணும்போது அதோட வேரியன்ஸும், நான்வெஜ் பண்ணும்போது வேரியன்ஸும் நீங்க வீட்டில் பண்ணும்போது இந்த ஒரு சின்ன விஷயத்துல மாத்திக்கிங்க. இப்போ இஞ்சி சேர்த்துக்கலாம். சரி. இந்த மாதிரி நல்லா நைஸா அரைக்கணும். நைஸா அரைச்சி இஞ்சி. ஓகே. பிரியாணி வந்து ஒரு ஈஸி வேற. ஆமா. அது புரிஞ்சுட்டு போனா கண்ண முடி ஒரு 10 நிமிஷத்துல நீங்க பண்ணிடலாம். ஆமா. இதே ஒரு குழம்பு, உருண்டை குழம்பு என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன், ஒரு உருண்டை குழம்பு வைக்கணும்னா அது வேலை அதிகம். பிரியாணினா கண்ண முடி செஞ்சிடலாம். கண்டிப்பா. ஓகே. இந்த இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு வதக்கி முடிச்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கத்துல இருக்கு. நல்ல கலர், நல்லா வதக்குற பக்கம் தான் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த கலர் தான் நமக்கு பிரியாணில வரும். இப்போ வெங்காயத்தை வந்துட்டு சரியா வதக்காம விட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். வெள்ளையா மாறும், லைட் கலரா மாறும். அந்த மாதிரி. சரி, ஓகே. இதுக்கப்புறம் இதுதான் ஃப்ளேவரே கொடுக்கும். நல்ல வாசனை இருக்கு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியோட அளவு எவ்வளவு போடுறது நீங்க? 300 கிராம் சார். மொத்தமா 3 கிலோவா? ஆமா, மொத்தம் 3 கிலோக்கு 3 கிலோ அரிசிக்கு 300 கிராம் போடுறோம். ஓகே. அதாவது 1 கிலோ வீட்ல பண்ணா 100 கிராம். ஆமா, 1 கிலோ. தக்காளியோட அளவு கம்மி தான். ஆமா சார். நம்ம தயிர் ஆட் பண்றோம் சார். சரி, ஓகே. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. லாஸ்ட் மசாலா தான். இப்போ மல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. அந்த மசாலா அரைச்சு வந்துச்சு.
காமிக்கவே இல்லை நம்ம இன்னும். ஓகே ஓகே, இங்கே பாருங்க, இந்த பிரியாணி மசாலா வந்து அதை மிக்சியில் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டாங்க. நல்லா அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நைஸாக அரைச்சாங்க. எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பக்குவமாக அரைச்சிருக்காங்க. ஜலிச்சா இந்த பொடி மசாலா வரும் போதில் அந்த மாதிரிலாம் இல்லை, அந்த முடிஞ்ச அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்து வந்துருக்காங்க. இதுதான் ஃபைன். அதே மாதிரி இந்த மசாலா வச்சிருக்கீங்க, சிக்கன் மசாலா. இதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல? இருக்கு சார். என்ன வித்தியாசம் இருக்கு? இதுல வெறும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இதுல பட்டையோட ஃப்ளேவர் அதிகமா இருக்கும். இது வந்துட்டு சிக்கன் மசாலா. இதுல பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ரேஷியோ வேற. இதுல இருக்கிற ரேஷியோ வேற, இதுல இருக்கிற ரேஷியோ வேற. அதுக்கப்புறம் இது கூடயே கல்பாசி, கசகசா, சீரகம், சோம்பு, மல்லி இதெல்லாமே ஆட் பண்ணி போட்டுருப்பாங்க. அப்படி இன்கேஸ் எங்க வீட்டுல அரைக்க முடியல அப்படின்னா நம்ம கடையிலேயே வாங்கிக்கலாம். கடையில நம்ம நார்மலா சிக்கன் மசாலான்னு கேட்டாவே சிக்கன் மசாலா எடுத்துருவாங்க. ஃபைன். இதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்றோம். ஓகே. இப்போ தயிர் வந்துட்டு 1 கிலோக்கு 30 ml போட்டா போதும். 30 ml. இதுல கரெக்டா 90 ml இருக்கு. 90 ml. சரி. இந்த அளவுக்கு ப்ராப்பர் மெஷர்மெண்ட்ல வந்து கரெக்டா சொல்றாரு. ஸோ அதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மல்லி ஆட் பண்ணிக்கலாம் சார். மல்லி இப்போதான் போடுறோம். கொத்தமல்லி. ஆமா. ஓகே. கொத்தமல்லியுமே வந்துட்டு 2 கை இப்படி அளவு. ஓகே. எனக்கு மதுரை வந்தாலே வந்து எனக்கு அந்த ஒரு கறி தோசை மேல ஒரு ஆசை, அதுக்கப்புறம் அந்த ஜிகர்தண்டா மேல ஒரு ஆசை. வேற என்ன சார் உங்களுக்கு மதுரையில வேற என்ன உங்களுக்கு ஃபேவரட்டா இருந்துச்சு? எனக்கு வந்து இங்க சுட சுட இட்லி கிடைக்கும். நைட்டு 12 மணிக்கு போனாலும் அது ஒண்ணு. பஸ் ஸ்டாண்ட்ல பொங்கல் கிடைக்கும். உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் நான் போய் ட்ரை பண்ணியிருக்கேன். அப்புறம் ஜிகர்தண்டா ஆல்வேஸ் வந்த உடனே ஜிகர்தண்டா சாப்பிட்டுருவேன். அப்புறம் கறி தோசை. அப்புறம் மதுரை சால்னா, அதை அடிச்சுக்க முடியாது. அது வேற தனி டேஸ்ட். அது சொன்னா. இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மசாலால ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். மிளகாத்தூள் இப்போ நம்ம 3 கிலோக்கு அளவு நான் சொல்றேன். இது 1 கிலோ, 2 கிலோ, இது 3 கிலோ. 3 கிலோ. ஸோ அந்த உடன் டீஸ்பூன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 ஸ்பூன் வரும் 3 கிலோனா. ஆமாம் சார். ஓகே. இதுக்கப்புறமா பிரியாணி மசாலா, அது நம்ம அரைச்ச மசாலா. ஆமாம், இதுவுமே ஸ்பூன் கணக்குலேயே நான் சொல்லிடுறேன். ஓகே. நாங்கள் எல்லாமே ஸ்பூன். இப்போ நாங்கள் அப்படின்னா எங்களுக்கு அந்த கையளவு கண்ணளவு எல்லாமே தெரியும். இப்போ வீடியோவில் காமிக்கிறோம் அப்படிங்கிறனால ஸ்பூன் அளவு அதே மாதிரி 1 கிலோ, 2 கிலோ, 3 கிலோ. ஸோ சேம் மெஷர்மெண்ட். சேம் அதே தான் சிக்கன் மசாலா. ஓகே. ஸோ மூணுமே ஒரே அளவாக போடுறோம். ஆமாம் சார். ஓகே. அதே மாதிரி 1 2 3. அதான் 1 2 3 1 2 3 1 2 3. ஆமா. இப்போ உப்பு கல்லுப்பு போட்டுக்கலாம். ஓகே. இன்னொன்று அடுப்போட ஃப்ளேமும் மசாலா போடும்போது கம்மி பண்ணிட்டாரு. ரைட்டுங்களா? ஆமா சார். ஏன்னா இந்த டைம்ல அடி பிடிக்கும். நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துட்டோம் அப்படின்னாவே அடி பிடிக்கும். இப்போ நான் கை விடாம கிண்டிட்டே இருந்தனால இந்த இடத்துல எதுவும் அடி பிடிக்கல. அப்படி இல்லை நீங்க கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லயோ அந்த மாதிரி வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா அடி பிடிக்கும். சரி. ஓகே. அதே மாதிரி உப்பு 1 புடி 2 புடி 3 புடி 1 2. இது பழகுப்பட்டவங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். சரி. ஓகே. நாங்க ஓகே. மஷ்ரூம் தண்டோட கட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆமா. அப்படிதான் போடுவீங்களா? தண்டோட தான் போடுவோம். ஓகே. இப்போ நம்ம 3 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ மஷ்ரூம் போடுறோம். 1.5 கிலோ. அப்போ 1க்கு அரை. ஆமா. சரி. ஓகே. நல்லாவே போடுறோம். மஷ்ரூம் நிறையவே இருக்கு. இந்த கறி போடுற மாதிரியே பக்கம் தான். 1க்கு 1.5 பக்கம். ஆமா சார். 1க்கு 1.5 இல்லை. இதுல வந்துட்டு இதுல 1 கிலோக்கு அரை கிலோ. அரை கிலோ. இது நான்வெஜ் இருந்தா? நான்வெஜ் இருந்தா 1க்கு 1 இல்ல 1க்கு 1.25. 1க்கு 1.25. ஆமா. 1 கிலோ அரிசிக்கு 1.25 மட்டன், அப்படி இல்லைன்னா 1 கிலோ மட்டன். சரி. ஓகே. இப்போ நம்ம மஷ்ரூம் போட்டுட்டோம். நல்லா பெரட்டி விட்டதுக்கு அப்புறமா இந்த ஹீட்ல வந்துட்டு இந்த மஷ்ரூம் ஃபுல்லா சுருங்கும். இந்த மஷ்ரூம்ல இருக்கிற வாட்டர் எல்லாமே வெளியே வரும். ஓகே. ஆமா. இதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் நம்ம தண்ணி ஆட் பண்ண போறோம். ஃபைன். செஃப் பாருங்க, நம்ம 5 நிமிஷம் வரைக்கும் இந்த காளான் அப்படியே மூடி வச்சு குக் பண்ணியிருக்கோம். இதுல தண்ணி நம்ம எதுவும் ஊத்தல. ஆனா இங்க பாருங்க, இதுல எவ்வளவு தண்ணி வந்திருக்கு. நல்லாவே தண்ணி வருது. கிட்டத்தட்ட இந்த கப்புக்கு ஒரு 1.5 கப் அளவு தண்ணி வரும். 6 லிட்டர் 3/4 லிட்டர் தண்ணி ஊத்துற மாதிரி அளவு. சரி. ஸோ இந்த தண்ணியை கணக்கு பண்ணி தான் நம்ம தண்ணியை ஊற்றணும். சரி. ஓகே. ஃபைன். ஸோ நம்ம மஷ்ரூம் போட்டுட்டு தண்ணியில குக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுல ஊத்திட்டோம் அப்படின்னா குலைய வாய்ப்பு இருக்கு. அதனால இதை ஃபர்ஸ்ட் தண்ணி எவ்வளவு வருதோ அதை பேஸ் பண்ணி ஊத்துறோம். ஆமா. இப்போ நம்ம எவ்வளவு தண்ணி ஊத்துறோம்? 1க்கு 1.5 கணக்கு பண்ணி தான் தண்ணி ஊத்துறோம். 1க்கு 1.5. சரி. ஓகே. 3 கிலோ அரிசிக்கு 4.5 லிட்டர் தண்ணி ஊத்துறோம். ஓகே. அதாவது நான் இந்த கப்ல எடுத்தா இதுல 1.5 கப். ஆமா சார். இந்த கப்ல அரிசி எடுத்தா 1.5 கப் அளவுக்கு தண்ணி. இதுல 1.5 கப் அளவுக்கு தண்ணி. 3 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ
இது எதுக்காக சொல்றேன்னா நான் ஆல்வேஸ் மென்ஷன் பண்றேன், நீங்க வீட்டில் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தண்ணி 4 லிட்டர் தண்ணி ஊற்றுறோம். இது ஃபுல்லாக 5 லிட்டர் தண்ணி நம்ம கொஞ்சம் குறைச்சி ஊற்ற போகிறோம். ஓகே, ஆனால் ஊற்றுறது 1க்கு 1.5. ஆமாம் சார், மெஷர்மெண்ட்டு போதுமா அது? இன்னும் கொஞ்சம். ஓகே, பெரும்பாலும் ஒருத்தர் அரிசி ஊற வைக்கிற பக்குவம் ஒன்று வச்சிருப்பாங்க. ஆமாம் சார். அந்த மாதிரி இந்த மெத்தடுக்கு வந்து நீங்க ஊற வைக்கிற பக்குவம் என்ன, எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறீங்க? அதாவது நம்ம ஜீரக சம்பா அரிசியில் தான் பண்ணுறோம். ஜீரக சம்பா அரிசி பொறுத்த வரைக்கும் 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் அதுக்குள்ளே ஊற வச்சா போதும். சரி, அப்போ முந்திரி இப்போ போடுவோம். முந்திரி தம் உடைக்கிறப்ப தான் சார். தம் உடைக்கிறேன். ஆமாம், முந்திரி நெய் 2 தம் உடைக்கிறப்ப போடுறோம். சரி, ஓகே. அப்போ ஒரு மூடி போடலாமா? போடுறோம் சார். ஃபைன். ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி அவ்வளோ கொதிச்சிருச்சு சார். சரி, ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 3-4 நிமிஷமா நல்லா கொதிச்சது. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணும்போதே அது ஒரு வாசம் இல்லை? ஆமாம் சார். அது நீங்கள் வீட்டில் பண்ணும்போது பல்க் குவான்டிட்டி பண்ணும்போது அந்த வாசம் கொடுக்கும். அரிசி ஓகே, அரிசி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு 20-30 நிமிஷம் ஊற வச்ச அரிசி. ஓகே, இந்த நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த சீரக சம்பா அரிசி வந்து பர்டிகுலராக இந்த ஊர்லேருந்து வாங்குறீங்க அப்படின்னா இருக்கா, இல்லை இங்கே லோக்கல்லே இருக்குது? இல்லை சார், நம்ம இங்கே மதுரையில் லோக்கலில் கிடைக்கிற அரிசி தான். நல்ல நயமான அரிசி அப்படின்னு குவாலிட்டியான அரிசின்னு கேட்டு வாங்கி. சரி, ஓகே, ஃபைன். இப்போ அரிசி போட்டதுக்கப்புறம் அந்த ஹீட் இறங்கிடும். ஆமாம். இப்போ மறுபடியும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம ஃப்ளேமை வந்துட்டு குறைச்சிக்கிட்டே வருவோம். ஓகே, அந்த தண்ணியோட அளவு கம்மி ஆக ஆக அந்த ஃப்ளேமை குறைச்சிக்கிட்டே வரும். சரி, ஃபைன். அப்போ எனக்கு வந்து அந்த தம் போகிற ஸ்டேஜ் வந்து காமிக்கிறீங்களா? காமிக்கிறேன். செஃப், இப்போ இருக்கிற தண்ணி ஃபுல்லா நல்லா வத்திருச்சு. சரிங்க. நம்ம லைட்டா தண்ணி இருக்கு. இந்த தண்ணி வந்துட்டு நம்ம தம் வைக்கிறதுக்கு அதெல்லாம் கரெக்டா இருக்கும். சரி, ஓகே. இப்போ நம்ம லோ ஃப்ளேம் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம வாழையில வச்சு தம் போடுறோம். சரி, ஓகே. ஸோ அந்த ஸ்டேஜ் வந்தாச்சு. அந்த எப்பவுமே அந்த தம் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் அந்த தண்ணியோட அளவு கொஞ்சம் இருக்கணும். அப்போ தான் வந்து இருக்கிற ரைஸ் வேகும். ரைட்டுங்களா? ஆமாம் சார். சரி, இதுக்கப்புறம் வந்து எவ்வளோ தம் போடுறோம் நீங்கள்? 10 நிமிஷம் ஃப்ளேமோட 10 நிமிஷம் ஃப்ளேம் இல்லாமல். சரி, ஓகே. 20 நிமிஷம் தம் போடுறோம். டன். தம் ஓப்பன் பண்ணலாமா? தம் ஆயிடுச்சு சார். தம் ஓப்பன் பண்ணிடலாம். சரி, ஓகே. கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். சரி, ஓகே. ஆஹா, ஓப்பன் பண்ணும்போதே இந்த ஆவி வருது. ஃபைன். நம்ம இலையை எடுத்துட்டு நெய்யும் முந்திரி பருப்பும் போடுறோம் சார். சரி, ஓகே. நல்லா ட்ரை ஆயிருக்கு. தண்ணி நல்லா அந்த சாதம் வந்து வெந்த பிறகு அந்த வத்தி இருக்கு நல்லாவே. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? நெய். இப்போ இந்த நெய் யூஸ் பண்ணுறதுலேயே பசுமாட்டு நெய், எருமாட்டு நெய் இருக்குல்ல, நீங்கள் பர்டிகுலர் பிரியாணிக்கு வந்து எந்த மாதிரி நெய் யூஸ் பண்ணுவீங்க? சிம்பிள் நெய் தான். பசுமாட்டு நெய். ஸோ கடைசியாக போடுறத உடைக்கணும், அதுதான் முழுசாக தெரியும். ஆமாம், அந்த ஹீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி முந்திரி பருப்பு ஃபுல்லாக லைட்டாக ஒரு வெந்துடும். ஏன்னா இந்த முந்திரி அப்படியே பிரட்டி போடும்போது உள்ளே போய் மாட்டிக்கும், அந்த சாதத்துலேயே வந்து அந்த கொஞ்சம் அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும். ஆஹா, சாதம் ஒரு வடிக்க எப்படி இருக்கு பாருங்களேன். அந்த ஆவி வர வாசம் நல்லா சூப்பராக வருது. எக்ஸலண்ட். இன்னொன்று சாதம் நல்லா உதிரி நல்லா சூப்பராக வந்துருக்கு. வெரி குட். நம்ம பெருசாக மசாலாலாம் எதுவும் எப்போவுமே சேர்க்கறது இல்லை. கம்மியான இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். இந்த கடலெண்ணையும் நெய்யும் தான் இதில் அந்த ஃப்ளேவருக்கு இப்போ நீங்கள் தம் உடைக்கிறப்போ. இன்னொன்று அதே மாதிரி கலரும் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஆனியன் ப்ரௌனான கலர் தான் வந்திருக்கு. வெரி குட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா முக்கியமாக மஷ்ரூம் வந்து ஒன்று வந்து முழுசாக நல்லா தெரியுது. ஆமாம். சரி, டேஸ்ட் பண்ணலாமா? கண்டிப்பாக. இந்தாங்க அந்த தட்டில் விடுங்க. அப்படியே ஒரு கை போடுங்க. நம்ம வர போகிறோம். பிரியாணினா அப்படியே எல்லாத்தையும் மறந்துடுவோம். வெரி குட். தட்டு ஃபுல்லாக தருவீங்களா? இது கூட நீங்கள் ஒரு சைடிஷ் ஒரு சிக்கன் சுக்கா அப்படின்னா கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த சாதம் வந்து நல்லா வாசம் இருக்குது சாப்பிடும்போது. இன்னொன்று இந்த சாதம் நல்லா மலர்ந்துருக்கு, நல்லா வெந்திருக்கு. அதுதான் முக்கியம். அந்த பிரியாணிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சாதம் கரெக்டான பக்குவத்தில் வெந்தாதான் நீங்கள் அந்த போட்டிருக்க மசாலா எல்லாம் சேர்த்து சாப்பிடும் நல்லாயிருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த அந்த பிரியாணி வந்து அந்த சாதம் சரியாக வேகலைன்னா அப்போ என்ன ஆகுனா அந்த தம் உடைக்கும் போது சூடோடு இருக்கும்போது அந்த மசாலா நல்லாயிருக்கும். சூடு ஆறின பிறகு சாப்பிட முடியாது. ரைட்டா? ரைட். ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ சார். இந்த காரம் பார்த்தீங்கன்னா
காரம் சொல்ல முடியாது, ஒரு மைல்டான ஒரு காரம், நல்லா இருக்கு. தேங்க்யூ நல்ல வாசம். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நெய், கடலெண்ணெய், அந்த புதினோட வாசம், அந்த போட்டிருக்க மசாலா சூப்பர், ஃபர்ஸ்ட் கிளாஸ், தேங்க்யூ சார். வெரி குட். யாராவது நல்ல நான்வெஜ் சாப்பிட்ற பிரியாணி சாப்பிட்ற டைமில் இந்த மாதிரி மஷ்ரூம் பிரியாணி கொடுத்துட்டாங்கன்னா வருத்தப்படாதீங்க. டேஸ்ட் வந்து அதோட சூப்பராக பட்டையை கலக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரியாணி. தேங்க்யூ சார். அது இன்னும் தெரியல, மதுரையில் வந்து 3வது வாட்டி பிரியாணி பண்ணுறேன். ஐயோ, மதுரை பிரியாணி அடிச்சிக்க முடியாது சொல்கிறாங்கன்னா அது உண்மைதான். வெரி குட் பிரியாணி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். உங்கள் ஃபோன் நம்பர், உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, அதை பற்றி சொல்லுங்கள். வணக்கம், என்னோட பேர் விஜய். என்னோட கேட்டரிங் பேர் அன்னபூர்ணி கேட்டரிங். இதே மாதிரி மஷ்ரூம் பிரியாணி நான் சொன்ன மாதிரியே நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் 2013 மதுரையில் கேட்டரிங் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே பண்ணுறோம். 50 பேர்லேருந்து 5000 பேர் வரைக்கும் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்ஸை கண்டிப்பாக எங்கிட்ட கொடுங்க, நல்லபடியாக பண்ணித்தரோம். என்னோட கான்டாக்ட் நம்பர் 8428463331. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். வெரி குட். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாபாய், டேக் கேர். தேங்க்யூ. தேங்க்யூ.